ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அல்லது புதுசாக என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மில்லட் பாஸ்தாவை வச்சு ஹெல்த்தியான ஒரு பன்னீர் பாஸ்தா தாங்க பண்ண போகிறோம். இந்த மில்லட் பாஸ்தா நான் ட்ரை பண்ணது கிடையாது. இந்தியா நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்தேன். சரி, நம்ம அந்த மில்லட் பாஸ்தாவை வச்சு ஏதாவது நம்ம ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு தோணுச்சு. ஸோ அதை வச்சு சூப்பரான ஒரு பன்னீர் பாஸ்தா உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய மில்லட் பாஸ்தா நான் இந்த பிராண்டில் தாங்க எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் ஸ்ரீங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். மோஸ்ட்லி நான் மைதா பாஸ்தா தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. மில்லட் வாங்கினதே கிடையாது. சரி, இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கோதுமையில் பண்ண மாதிரி தான் அந்த கலரெல்லாம் தெரியுது. அண்டு உள்ளே நமக்கு மேகி டாப் ராமனுக்கெல்லாம் ஒரு சீசனிங் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அது மாதிரியே ஒரு பேக்கெட் கொடுத்துருக்கான். அண்டு கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை கலரில் தான் இருக்குது. குட்டி குட்டி அந்த மேக்ரோன்ஸ் மாதிரி இருக்குது. நான் இந்த ஷேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 3/4 கப் எடுத்துக்க போகிறேன். 1லேருந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 2.5 டம்ளருக்கு தண்ணியை ஊற்றி சூடு பண்ண போட்டாச்சு. 1 டீஸ்பூன் எண்ணெயும் 1 பிஞ்ச் உப்பும் போட்டுட்டேன். இப்போது நல்லா ஒரு 11 மினிட்ஸ்க்கு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதில் டைமிங் கொடுக்கல, பட் நானாக ஒரு 11 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. அவன் தரோவாக வெந்ததும் எடுத்துருங்கன்னு போட்டிருந்தான். அண்ட் இந்த சீசனிங்கை டேஸ்ட் பண்ணும்போது இந்த மேகி டாப் ராமனுக்கெல்லாம் வர்றது எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்குது. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை ஆட் பண்ண போகிறதில்ல. அண்டு பேஸுக்கு பார்த்திங்கன்னா 1 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சம் பன்னீரை வெட்டி வச்சுருக்கேன். நம்ம வதக்கி அரைச்சி தான் பண்ண போகிறோம். அண்டு கொஞ்சம் பன்னீரை ஒரு பவுலில் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் மசாலா போட்டு பெரட்டி அப்படியே சாட்டே பண்ணி இந்த பாஸ்தாவில் ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க. அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சிட போகிறோம் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா நமக்கு அந்த பன்னீர் எப்போவுமே நமக்கு மசாலா நல்லா பெசரி ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோம்னா ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் கடைசியாக அப்படியே ராவாக வெட்டி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. அது ஒன்லி ஃபார் அந்த பட்டர் மசாலாவுக்கு அப்படி போட்டால் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி ரெசிபிக்கு நல்லா வறுத்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஜஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு பட்டரும் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கணும். ஸோ தட் பட்டர் கருகாமல் இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளியை வதக்கிக்க போகிறோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ தட் இந்த பன்னீர் பாஸ்தாக்கு நம்ம வதக்கி அரைச்சி தான் செய்ய போகிறோம். சைட் பை சைடு அங்கே பாஸ்தாவும் வந்துக்கிட்டு இருக்குது. இது கோதுமையில் பண்ண பாஸ்தாங்கிறதுனால தண்ணி நீங்கள் கூடுதலாக தான் வைக்கணும். ஸோ தட் உங்களுக்கு அது நிறைய தண்ணியை இழுக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளியை சேர்த்துக்கிறோம். நான் ஒரு வெங்காயமும், பெரிய வெங்காயத்துலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும், ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்து போட்டுக்கோங்க. குட்டியாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கோங்க, நல்லது தான். இப்போ பாஸ்தா சூப்பராக வெந்துருச்சு. இதை வடித்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க. அண்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப எல்லாம் சேர்த்துறக்கூடாதுங்க. நான் ஸ்டோர் பாட் தான், ஸோ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுட்டேன். எங்கள் வீட்டிலெல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு தேவையானப்போ அரைச்சிப்பாங்க. அப்புறம் பாஸ்தாவை சூப்பராக வடித்து வச்சாச்சுங்க. அழகாக வந்துருச்சு. ஒரு 11 மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும். நீங்கள் அதுக்கு மேலெல்லாம் டைமிங் வைக்க தேவையில்லை, குழஞ்சிரும். இப்போது நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ரெடி. இது ஆறின பிறகு இது கூட ஒரு 4-5 குட்டி குட்டி பன்னீரை நான் அரைக்கிறதுக்குன்னே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் சேர்க்குறோம். நீங்கள் இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது அதே கடாயை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டரும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரை ஆயிலும் சேர்த்துக்கோங்க. பட்டர் கருகாமல் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பண்ணக்கூடியது மெயின் ரெசிபி ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிக்க போகிறோம். திரும்ப திரும்ப வேறு எதுலேயும் மாற்ற போகிறதில்ல. அதனால் நல்ல ஒரு பெரிய கடாயாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டரும் எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்தா போதும். இன்பிட்வீன் இங்கே நமக்கு வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு. இதில் ஒரு 4-5 க்யூப் அந்த பன்னீரையும் போட்டு கொஞ்சமாக உப்பு, இதுதான் பேஸ், அதனால் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். பன்னீரில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அண்ட் தென் இந்த வெங்காயம் தக்காளியில் கொஞ்சம் சேர்க்குறோம், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பன்னீர் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது குடமிளகா சேர்க்குறோம். நான் பன்னீர் குடமிளகா சேர்த்து பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்,
ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு எதாவது உங்களுக்கு காய் வேணும்னா உங்களுக்கு இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் இந்த 2 மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெண்ணெய் மாதிரி அறுபட்டு வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாவும் சூப்பராக வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்கக்கூடாது குடமிளகாயை, ஏன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த க்ரன்ச்சியோட அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக கொண்டு போயிடாதீங்க. இப்போது நம்ம அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸியை அலம்பியும் ஊற்றிடுங்க. கொஞ்சம் செமி திக்காகவே வச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சியை. அப்போ தான் பாஸ்தாவை போட்டு கலக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து திக்காயிடும், தொக்கு மாதிரி வந்துடும். அப்போ தான் நம்ம இல்லாட்டி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் செமி திக்காக வச்சுக்கோங்க. இப்போது வேறு என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னா, மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாதுங்க. வேணும்னா நீங்கள் ஆரிகனோ அந்த மிக்சடு ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எனக்கு அது பிடிக்காது. நான் வந்து இதோடு அப்படியே நிப்பாட்டிட போகிறேன். பாஸ்தாவை போட்டு இறக்கிட போகிறேங்க. வேணும்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கடைசியாக. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறோம். ஏன்னா வந்து நமக்கு அந்த க்ரீமி டேஸ்ட்டு வேணும் இல்லையா, அதுக்காக. எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையும் படாது. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்காக வாங்கணுமான்னு சொல்லிவிட்டு நான் பால் மட்டும் ஆல்ரெடி வீட்டில் எப்போவுமே காய்ச்சி ஆற வச்சுருப்பாங்களா, அதிலேருந்து ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக எடுத்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறது வந்து பெரிய ரெசிபியாக தெரியும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அற்புதமாக வந்திருக்கு. நான் ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மிளகாத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் வீட்டில் மிளகாத்தூளில் தனியாக கலந்துருக்கும், அதனால் வந்து காரம் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டேன் டேஸ்ட்டு பார்க்க. அவங்க ஜாஸ்தி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பட் நல்லா வந்திருக்குன்னாங்க, டேஸ்ட்டாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. செஞ்சது காலியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் பாஸ்தா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக பன்னீர் பாஸ்தா பண்ணி கொடுங்க. அற்புதமாக வந்திருக்கு. அந்த பன்னீரை அரைச்சி போட்டனால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மில்லட் பாஸ்தாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்குங்க. நான் நினச்சே பார்க்கல. ஜஸ்ட் இப்படி பண்ணுவோன்னு சொல்லி எனக்கு தோணுனதை வச்சு நான் பண்ணேன். பட் டேஸ்ட்டு வந்து அற்புதமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் மில்லட் பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் கிடையாது. எனக்கு கிடைச்சதை வச்சு நான் பன்னீர் பாஸ்தா பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.